தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி வச்சா அதுல கலந்துக்கிறோம். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்படுத்தினா, நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி ஏற்படுத்தினா அதுலயும் கலந்துக்கிறோம். தொல் திருமாவளவன் அவர்கள் நோன்பு இருந்து அவரும் இஃப்தார் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி ஏற்படுத்தினா அதுலயும் நம்ம கலந்துக்கிறோம். ஆனா இதுலெல்லாம் பார்க்காத ஹராம் ஹலால் விஷயத்த தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்த இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் பொழுது, இது ஹலாலா ஹராமா அப்படின்னு பார்க்கக்கூடிய சமூகமாக இன்னைக்கு முஸ்லிம் சமூகம் ஆயிருச்சு. நான் உங்கள்ட்ட ஒண்ணே ஒண்ணு தான் கேட்க விரும்புறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிகமான வருமானம் தரக்கூடிய ஒண்ணு அப்படின்னா அது மது விற்பனை தான். இந்த மது விற்பனையின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தின் மூலமாக தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பல திட்டங்களை இன்னைக்கு இலவசமாக குடுத்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் நம்ம இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோமே, இது ஹலாலா ஹராமா அப்படிங்கிறத நீங்க தான் சொல்லணும். இந்த மாதிரி விஷயங்களை வரவேற்கணுமே தவிர, ஐ மீன் தாவேகாவினுடைய தலைவராக இருக்கட்டும், அல்லது எஸ்டிபிஐ கட்சியாக இருக்கட்டும், அல்லது அதிமுகவா இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், யார் இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை வைத்தாலும் அதை வரவேற்க வேண்டுமே தவிர, அதை இகழ்ந்து பேசி, அதை பிரிவினையாக ஆக்கக்கூடிய நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல சொல்ல நினைச்சேன். அதே போல விஜயின் மீது இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. அவர் மட்டும் முஸ்லிம் சமூகத்துக்கு எதுவுமே ஏற்படுத்தலையா? விளைவுகளை ஏற்படுத்தலையா? முஸ்லிம்களை இழிவாக காட்டவில்லையா? அப்படிங்கிற காட்சிகளும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நான் இதையும் ஒண்ணு கேட்க நான் விரும்புறேன். இன்னைக்கு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அமரன் படத்தை தமிழக மக்கள் நிறைய பேர் எதிர்த்தாங்க. முஸ்லிம்களை இப்படி ஒரு போக்குல நீங்க காட்டக்கூடாது அப்படிங்கிறத எதிர்த்தாங்க. ஆனா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திரையரங்குல அந்த படத்தை பார்த்துவிட்டு, அற்புதமாக இருக்குது. இதே மாதிரி படம் எடுக்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி புகழ்ந்துகிட்டு வரக்கூடிய காட்சி இருந்துச்சு. அதற்கெல்லாம் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்காம எங்க போனீங்க? இன்னைக்கு விஜய் எதிர்த்து பேசுறீங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியவே இல்ல. இதெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு தாவேகா தொண்டர்களாக இருக்கட்டும், எஸ்டிபிஐ கட்சியினுடைய தொண்டர்களாக இருக்கட்டும், அதிமுகவினுடைய தொண்டர்களாக இருக்கட்டும், அல்லது திமுகவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் பெருமக்களாக இருக்கட்டும், உங்களுக்கு இதை உணர்த்துச்சு அப்படின்னா, இது நல்லதுன்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க.